இனிய வணக்கம். ஸ்டைல் லாஜிக் யூடியூப் சேனல், கிருஷ்ணா ஸ்டுடியோ, கூலி மூவி கொஸ்டின் ஆன்சர்ஸ் அண்ட் டிஸ்கஷன். லோகேஷ் கனகராஜ், ஆக்டர் ரஜினிகாந்த், கலாநிதி மாறன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலாக்ஸ். சண்டேனா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போது இந்த படத்தோட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹிந்தியில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது. அதனால தான் நான் டைட்டிலில் மாற்றி வச்சேன், தினக்கூலி பை டிஸ்கோ அப்படின்னு. ஏன்னா அதில் கர்மா இருக்குது. ஓகே, நம்ம ஒரு பேமெண்ட் கொடுக்கணும், இல்லைனா பர்மிஷன் வாங்கணும், இல்லைன்னா ஒரு கர்மா. ஓகே, ஏதாவது ஒரு சலனம் ஏற்படும். அதனால தான் நான் சொன்னேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா படத்தோட பட்ஜெட்டு வசூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இரட்டிப்பாக தான் கிடைக்கும். ஹிந்திலெலாம் நம்ம நல்ல வசூல் பார்க்கலாம். ஓகே, அதனால் பொருளாதாரத்தை பற்றி நம்ம அதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கதை, திரைக்கதை அப்படின்றப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றது நம்ம ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா அவரோட என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை அவர் எது எழுதலை அப்படின்றப்போ என்கிட்டையும் ஒரு கதை இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது, அதை வச்சு நம்ம படம் பண்ணலாம். ஓகே, இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு டைரக்டருக்குள்ளேயும் ஒரு சினிமாக்குள்ளேயும் ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கும் அப்படின்றப்போ நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். ஓகேவா? நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, இந்த போட்டி பொறாமெல்லாம் இருக்கவே கூடாது. ஓகே, இதில் சில கருமாக்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றா சரி செஞ்சு படத்தை தரமாக எடுக்கலாம். ஓகே, ஒரு 6 மந்த்து படம் ஷூட்டிங் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ரிலாக்ஸாக படம் பண்ணலாம். ஓகேவா? டெய்லியும் எதனா ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நேரில் வரணும், நம்ம டிஸ்கஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுக்கலாம். டைரக்டர் சங்கர் சொல்லுவார், நீங்கள் மக்களுக்காக படம் எடுக்கிறத விட நீங்கள் படம் எடுங்க, மக்கள் அதை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால் நம்ம எடுக்கிற படம் கண்டிப்பாக மக்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, அதனால் படம் வந்து தரமாக தான் இருக்கும். ஓகே, ரஜினி சாரை வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கிளாசிக்காகவும் ஆக்ஷனாகவும் நல்ல ஒரு கேரக்டராகவும் இருக்கிற மாதிரியும் படம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி படம் எடுக்கலாம். ஓகே, லோகேஷ் கனகராஜ் நேரில் வரணும். மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரீஸில் யாரும் மட்டுப்படுத்த தேவையில்ல. ஒரு நல்ல எனர்ஜியாக இருக்கா, நல்லா வாக்கிங் ஜாக்கிங் போகலாம். நம்ம இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அடுத்த பார்ட் 2 கூட எடுக்கலாம், பார்ட் 3 எடுக்கலாம், பார்ட் 4 எடுக்கலாம், பார்ட் 5 எடுக்கலாம். ஓகேவா? உங்களை நீங்களே மட்டுப்படுத்த தேவையில்லை. நம்ம இந்த படம் எடுக்கும்போது நம்ம இன்னொரு படம் கூட எடுக்கலாம். ஓகே, அதனால் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வாங்க, நம்ம நேரில் டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மீடியாவுக்கு நம்ம அலௌன்ஸ் பண்ணோம்னா, மீடியாவில் வந்து எதுவும் போட்டு குழப்பிக்க மாட்டாங்க. அவங்க தேவையில்லாமல் கருத்துக்கள் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை சொல்லிட்டோம்னா ஓகே, அவங்க இதுதான் அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, மற்றபடி குட் ஜாப். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின்னா கமலஹாசன், ஆக்டர் கமலஹாசன். ஓகே, ஆரம்பத்துலேருந்தே நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் கமலஹாசன். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்க தான் அந்த ஸ்ருதிஹாசன். ஓகே, அவங்களோட கோரிக்கை என்ன, அவங்களோட தேவைகள் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காக பேசக்கூடாது, ஒரு பர்சனலாக தான் பேசணும். ஓகேவா? அதனால் நீங்களாக என் நம்பரை வாங்கிட்டு ஃபோன் பண்ணுங்கள், அதுதான் சரியாக இருக்கும். நேரில் வாங்க. அதை விட்டுட்டு இந்த பழைய தமிழ் சினிமா படங்கள் மாதிரியும் இந்த சீரியலில் வர ஆர்டிஸ்ட் மாதிரியும் அடம் பிடிக்கிறது, ஆர்ப்பரிக்கிறது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஓகே, ஒரு மெச்சூரிட்டியாக நடந்துக்கணும். அப்போ தான் எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஆனால் சம்திங் ஏதோ எரர் இருக்குது, அந்த எரர் மட்டும் சரி செய்யுங்க. ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் உளவியல் கொஸ்டின் தான். இந்தியா நிலப்பரப்பு பொறுத்த வரைக்கும் தேவையான பொருளாதார வசதியை பயன்படுத்தி நம்ம எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஆனால் மனதளவில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், தர்க்கங்கள், பல்வேறு விதமான சிந்தனைகளுக்கான கேள்விகள், இதெல்லாமே அவங்கவுங்க தான் பூர்த்தி பண்ணிக்கணும். தியானம் பண்ணலாம், எங்கேயாவது பயணம் பண்ணலாம்,
அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் கேர் பண்ணிக்கணும். ஓகேவா? மற்றவங்களை சார்ந்து அவங்க அதை சரி செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து பெரும்பாலும் சாத்தியம் இல்லாத ஒன்று. யூஎஸ்ஏ கலாச்சாரத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 16 17 வயசுலேயே அவங்க கொஞ்சம் பணத்தை கொடுத்து நீ தனியாக போப்பான்னு சொல்லிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு பார்ட்னரை தேர்ந்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை அப்பயே அமைச்சிக்குவாங்க. அவங்க பேரண்ட்ஸை சார்ந்து இருக்க மாட்டாங்க, சமுதாயத்தை சார்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்களாம் வேலை செஞ்சால் தான் சாப்பாடு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ற மாதிரி இருக்கும். அதனால என்னென்னா அவங்கவுங்க சுயம்பாக வருவாங்க. ஒரு வேலை என்னென்னா வல்லரசு நாடாக இருக்குது. ஏன்னா அவங்கள கேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்தியா கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கடைசி வரைக்குமே ஒருத்தர் சார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அப்போ பொருளாதார வசதி இருந்துச்சு, சார்ந்து இருந்தோம், ஓகே. ஆனால் இப்போவும் அதே மாதிரி சார்ந்து இருக்கணும் அப்படின்றது சரியில்லை. ஓகேவா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைன்றது வேறு. புவியியல் நிலப்பரப்பில் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு, பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு, மேற்கத்திய நாடுகள்லேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கிழக்கத்திய நாடுகளாக இருக்கக்கூடிய நம்ம இன்னும் மாற்றத்தை ஏற்றுக்காமல் இருக்கிறதுன்றது சரி வராது. ஓகே. இந்த தேவன் ரசிகர் மன்றத்தோட வாசகமே என்னென்னா, உன்னை நீயே செதுக்கிக்கொள். ஓகேவா? உங்களோட தேவைகளை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்கணும். ஓகே. அப்போ தான் அது ஒரு தீர்வான ஒரு முடிவாக இருக்கும். ஓகே. அதனால் மனதில் ஏற்படக்கூடிய சலனங்களுக்கும் சங்கட்டங்களுக்கும் அவங்கவுங்க தான் தீர்வு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ தான் அவங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வாக அமையும். ஓகே. அடுத்த கொஸ்டின். நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஆஃபீஸ் ஒர்க் செஞ்சுக்கிட்டு, இந்தியா ஆஃபீஸ் ஒர்க் செஞ்சுக்கிட்டு, எங்கே ஒர்க் இருக்கோ அங்கே ஒர்க்கை செஞ்சுக்கிட்டு என்னுடைய தொழிலையும் நான் பார்த்துட்ருக்கேன். ஓகேவா? எனக்கு உண்டான பாதையில் நான் போகிறேன். ஓகேவா? நீங்கள் என்னையே ஃபாலோ பண்ணிட்டு என் பாதையில் வரதாலும் வரலாம். இல்லை உங்களோட தனித்துவம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த தனித்துவத்திலே போகிறதா இருந்தாலும் போகலாம். ஓகேவா? அவங்கவுங்க தொழில் அவங்கவுங்களுக்கு. ஓகே. ஆப்பிரிக்காவில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. நீங்கள் வேகமாக போகணும் அப்படின்னா தனியாக போகணும், நீங்கள் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா 2 பேராக போகணும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. ஓகே. அதனால் உங்கள் பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஓகே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான தனித்துவம். நான் ஒரு தனித்துவம். என் பாதையை நான் தேர்ந்தெடுக்கிறேன், உங்கள் பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஓகே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே கொண்டாடணும். ஓகேவா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, ஒவ்வொரு கிழமையும் சரி, ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு நொடியுமே சரி, நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடுறோம், எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட சாதனையே. ஓகே. இயற்கைக்கு புறம்பாக நம்ம செயல்படுறோம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இப்போ டாக்டர் கோர்ஸ்லாம் படிக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, மனிதனோட இயல்பே ஆனந்தமாக இருக்கிறது தான். அவன் ஆனந்தமாக இருக்கும்போது மட்டும்தான் அவனுடைய சுரபி மண்டலமாகட்டும், அவனோட உடல் ஃபங்க்ஷன் ஆகட்டும், எல்லாமே நார்மலாக ஒரு நல்லா இருக்கும். அவனோட கேரக்டரே அப்படி தான். சொல்லப்போனால் டிசைனிங் வடிவமைப்பே வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் டிசைனே பண்ணியிருக்காங்க. அப்படி தான் சிஸ்டமே இருக்குது, பயாலஜிக்கல் சிஸ்டமே இருக்குது. ஓகே. நீங்கள் அதுக்கு எதிர்ப்புறமாக செயல்படுறப்போ ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு பலன் இருக்குது. ஓகே. ஒவ்வொரு வினைக்கும் அது சமமான ஒரு எதிர்வினை உண்டு. அதனால் நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு. ஓகே. அதனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே சலனம் இல்லாமல், சங்கடம் இல்லாமல், லீவு நாளாக நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே. மகிழ்ச்சிகரமாக இருங்க. ஓகே. ஒவ்வொரு நாளுமே மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஓகே. see you next video. Bye.